விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1.5 தினார் 2 தினார்னு பண்ணிட்டானோ லூசு போயிடும். எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இருக்க அதுக்கு 600 சொச்சம் வரும். இப்படி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிவெட்டினப்போ தான் ஓரளவு நல்லா இருக்குது. வந்து நிற்கிறேன். ஆனால் பறக்குது. அது இல்லாமல் பாருங்கள், புழுதி காற்று பொழந்துக்கிட்டு தெரியுது. அப்படியே மங்களாக இருக்குது பார்த்தீங்கன்னா. வெளில எல்லாம் புழுதி காற்று தான், வேறு வழி இல்லை. இன்றைக்கி சரியான வேலை. எல்லா வண்டியும் ஓசை வச்சு அடித்து கழுவுற மாதிரி ஆகிடுச்சு. கட்டுப்பாக போயிடுச்சு. கழுவி புண்ணியம் இல்லையா அதே. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு அந்த மாதிரி. இந்த கொய்த்தை பொறுத்த வரைக்கும் கொய்த்து சோதியில் வந்து இந்த மண்ணு காற்று அடிச்சுன்னு வச்சிங்களேன், தலைவலி தான். என்ன பண்ணுறது, அப்படியே போயிட்டுருக்குது. பார்ப்போம் என்னென்னு. ஆனால் அப்படியே என்ன சொல்கிறேன், அடுத்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. நேற்றுலாம் ஹெவி ஒர்க்கு. இங்கிட்டுன்னு அலைஞ்சா அப்படின்னே வீட்டுக்கு உள்ளே போகல. அப்படியே இறக்கூட ஏற்ற அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்ப்போம் விடுங்க. மேலே ரூமுக்கு போனேன். அதுக்குள்ளே அப்புறம் இந்த மாதிரி ஜம்மியா போகணும்னு சொல்லி வா அப்படின்ட்டாங்கிட்ட அப்புறம் ஜம்மியா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஜம்மியா. எல்லா மந்தங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் நான் அப்படியே அப்படி நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்கேன். வெயில் தான் சரி காட்டுது. ஒரு 2 மணி நேரம் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. அதுக்குள்ள அப்புறம் அந்த பிரதோஷில் வண்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க ஒரு 6 மணிக்கா. அதனால் வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு போவான்னு அங்கே தூக்க நேரத்தில் போனிச்சு தான் நல்லா. பார்ப்போம் வாங்க. அடுத்த டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போல் ஏதாவது டேலண்ட் நம்மளும் இந்த டீயும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பிஸ்கெட்டுங்க இந்தியாவில் சாப்பிட்டது. இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி அவனையும் இவ்வளோ விட்டுருக்கேன். நைட்டு சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணி ரைஸு, மிக்சர் பாக்கெட் 2 கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஒரு மிக்சர் பாக்கெட்டு, அப்படியே சாம்பார், சாப்பாடு, அதே குக்குஸு. என்ன இன்றைக்கி காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா குக்குஸு, கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் அது வெள்ளரி பிஞ்சி, அப்படியே மைனஸ் தடவி சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியை கழுவலான்னு பார்த்தா லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அதுக்குள்ளே நமக்கு ஒரு டியூட்டி வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருள் பிடிக்கல, அதை மாற்றுறதுக்காக இப்போ ஸ்ட்ரைக்கு போகிறோம். அந்த டியூட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன வந்துச்சுன்னா, ஒரு துணி வந்து வாஷ் பண்ண வந்துச்சு. அந்த துணியை போய் எங்கே கேட்டாலும் வாஷ் பண்ண முடியாது. அது எப்படின்னா பாலிஸ்டர் மாதிரி, அதை வாஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. அது முடிச்சுட்டு சரி ரூம் போகலான்னு பார்த்தா உடனே அடுத்து ஃபோன் அடிச்சு வராது அப்படியே போயிரு அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்ப்போம். டியூட்டி என்ன தருவோம்னா அதே தஜிச்சு தான். எல்லாம் இந்த ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா வெறியாக இருக்கும் பாருங்க. அருமையாக அப்படியே நான் அப்படி ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் வண்டியை. ஜெகஜோதியாக இருக்கு. நம்ம வண்டி பார்க்கிங்கில் இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான். வணக்கம் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள வீடியோவில் எல்லாமே டெலிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ரன்னிங்லலாம் அந்த ஹோல்டர் வச்சுலாம் எடுக்கிற வீடியோ அதெல்லாம் அலோடு கிடையாது. இங்கே தெரியாத நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு தான் சொன்னார், இந்த மாதிரி இந்த வீடியோலாம் எடுக்காதீங்க, கேஸ் ஆகிடும், 200 தினார் இல்லை 1000 தினார் கட்ட விட்ருவாங்க அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு பயமாயிட்டு. அதனால் என்ன பண்ணா டெலிட் பண்ணிட்டேன். இன்னும் மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல இருந்தோ இல்லை நம்ம நடந்து போகிறது, நடந்துக்கிட்டு பேசுகிறது அந்த மாதிரி மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் டெலிட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.